ஹாய் எவ்ரிவன். நம்மளுக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சுது இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ அப்போ செப்டம்பர் மந்தில் வந்து என்னெல்லாம் ரீசெண்ட் இவெண்ட்ஸ் நடந்துச்சு, எந்தெந்த இவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, செப்டம்பர் மந்தில் நடந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்றது மட்டும்தான் இதில் ஹைலைட் பண்ண போகிறோம். இது போக இன்னும் நிறைய விஷயம் வந்து நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து செப்டம்பர் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒர்க் ஷீட்டில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போது இந்த கிளாஸ்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்ரோச் வந்து கொண்டு போக போகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முக்கியமாக 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாட், CUET மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு கேட்டகிரி மாதிரி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த கேட்டகிரிஸ்லாம் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் எல்லாத்தையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் நியூஸ் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகிரியாக பார்க்கலாம். செகண்ட் கேட்டகிரி என்னது அப்படின்னா, இந்தியாவுக்கு வெளியே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்ட் நியூஸ் என்னது அப்படின்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த டான்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஆர்ட் ஃபார்ம், சிங்கர்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கல்ச்சர்னு வரும்போது இந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ், அது எல்லாத்தையும் வந்து நம்ம கல்ச்சர் அப்படின்ற ஒரு கேட்டகிரிக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்றது வந்து நம்ம தேர்ட் கேட்டகிரியாக பார்க்குறோம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே நம்ம டிசீசஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி சயின்ஸில் வந்து புதுசாக ஏதாச்சும் இன்னோவேஷன் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதே டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ISRO வந்துட்டு ஏதாவது சேட்டிலைட் விடுறாங்க, இல்லைனா புதுசாக வந்துட்டு ஏதாவது IITலேருந்து ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லைனா டிஃபென்ஸ் ரிசர்ச்க்காக ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் தொழில்நுட்பம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கேட்டகிரிக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்வாயர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகிரியை வச்சுருக்கோம். என்வாயர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பற்றி, அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வருது, இல்லைனா ஏதாவது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் என்வாயர்மெண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகிரிக்குள்ளே நம்ம கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகிரி இருக்குது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்த ரேமான் மேக்ஸே அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு இருக்குது. புக்கர் ப்ரைஸ் அப்படின்னு புக்ஸுக்காகவே கொடுக்குற ஒரு அவார்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரைஸஸ் வந்துருக்கு. இப்போ ஆஸ்கார்னு கூட நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரெக்கக்னிஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பர்சன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரை குறிக்கிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒரு பர்சனை பற்றி அந்த நியூஸில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் பர்சன் இன் நியூஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரிக்குள்ளே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகிரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ புதுசாக வந்து ஏதாவது நம்ம மிசைல் வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லை அதை டெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு வந்து ஏதாவது நியூக்ளியர் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோமா, இந்த மிலிட்ரி எக்ஸசைசஸ் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் தரங் சக்தி அப்படின்னு ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஃபென்ஸில் என்னெல்லாம் புதுசாக நடக்கிறோ அது எல்லாத்தையும் நம்ம டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரிக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 7 செட் ஆஃப் நியூஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் இதே மாதிரி ஒரு 7 செட் ஆஃப் நியூஸ் இருக்குது. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்கானமி அண்ட் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து நீத்தி ஆயோக் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க ஏதாச்சும் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து இந்த கேட்டகிரியில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லைனா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது கூட வந்துட்டு நம்ம எக்கானமி அண்ட் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பார்க்குறோம். இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக செப்டம்பரில் வந்து வேர்ல்டு கொரில்லா டே அப்படின்ற ஒரு டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இந்த மாதிரி ஏதாவது லெப்ரசி டே அப்படின்னு இருக்கும், இல்லைனா வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான டே எல்லாம் நம்ம என்ன அனுசரிக்கிறோமோ அது எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் பார்க்கலாம். ஸோ இப்போ செப்டம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு ஒரு டேவை வந்து அனுசரித்தோம். அந்த டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, தந்தை பெரியாருக்கு வந்து அன்றைக்கி தான் பிறந்த நாள். ஸோ அந்த நாளை வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேஸ் எல்லாத்தையும் தான் வந்துட்டு நம்ம இந்த கேட்டகிரிக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகிரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகிரியை பார்க்க போகிறோம். லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் அப்படின்னா, இப்போ ஆர்டிகல் 370 ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுக்கோங்களேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை நம்மளுக்கு இருக்கிற சட்டத்திட்டங்களில் வந்து வேறு ஏதாவது புதுசாக மாற்றங்கள் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்தோ இல்லை நம்ம ஸ்டேட்டில் வந்தோ ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் கூட நம்ம இந்த லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரிக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியை நம்ம பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி முத்துலக்ஷ்மி ரெட்டி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்துட்டு இப்போ மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன மாற்றங்கள் வருதோ இல்லை புதுசாக என்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வராங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரிக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இது போக என்ன கேட்டகிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் சுகர் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கான்ஃபரன்சஸ் எங்கெங்கே நடக்குது, இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்த மாதம் அவங்களோட ஜென்ரல் அசம்பிளியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுறது தான் இந்த சமிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் அப்படின்ற கேட்டகிரிக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த T20 நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒலிம்பிக்ஸ்லேயே நம்ம 3 கேட்டகிரி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கேம்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கேட்டகிரிஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரி. ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு தரவரிசையில் வந்து இந்த பொசிஷனில் இந்தியா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நியூஸ் எல்லாத்தையும் தான் இந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் சொல்கிறோம். ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, அந்த அறிக்கையில் வந்து இந்தியா இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்களே. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் பார்க்க போகிறோம். இது போக கடைசியாக ஒரு கேட்டகிரி இருக்குது. அந்த கேட்டகிரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றது தான். அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ புதுசாக வந்துட்டு டெல்லி சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சிஎம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் வந்து எடுத்துப்பாங்க, அப்போ அவங்களுக்கான தகுதிகள் என்னது, அவங்களுக்கான பவர்ஸ் என்னது அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராயிறது தான் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரிக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இப்படி ஒரு 15 கேட்டகிரியாக நீங்கள் பிரித்து தான் ஒரு நியூஸையும் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். இப்போ நீங்கள் நியூஸ்லேயும் சரி இல்லைனா நியூஸ் பேப்பர்லேயும் சரி நீங்கள் எங்கே ஒரு நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது வந்து எந்த கேட்டகிரிக்குள்ளே வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் இனிமேல் உங்கள் நியூஸ் எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ அப்போ நம்ம கிளாஸுமே இனிமேல் இப்படி தான் போகும். எந்தெந்த கேட்டகிரிக்குள்ளே எந்தெந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் வருதோ அதுக்குள்ளே தான் நம்ம இனிமேல் நியூஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகிரியாக என்ன கேட்டகிரி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ். இந்தியாவில் என்னெல்லாம் முக்கியமாக நடந்துச்சு அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்றைக்கி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து க்ரீன் ரெவல்யூஷன் பார்த்துருக்கோம், ஒயிட் ரெவல்யூஷன் பார்த்துருக்கோம், எல்லோ ரெவல்யூஷன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி பல ரெவல்யூஷன்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிடுச்சு. அதில் வந்துட்டு செகண்ட் வெர்ஷனாக தான் இந்த ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த ரெவல்யூஷன் வந்து எதுக்காக நடந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே ஒயிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா பால் உற்பத்தி அப்படின்றது தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ இந்த பால் உற்பத்தியை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக யார் ரெவல்யூஷனைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வெர்கீஸ் குரியன் அப்படின்றவர் தான். ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வெர்கீஸ் குரியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அமூல் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியை வந்து இவர் தான் ஹெட் பண்ணுறாரு. ஸோ அப்போ இந்த 2.0 வந்துட்டு யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர், நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்காக இந்த 2.0 மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால் உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்டேட்ஸில் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் நடக்குது. ஆனால் சில ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே பால் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து கரெக்டான ப்ரைஸ் வந்து சேர மாட்டேங்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே வந்து பால் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மால் நியூட்ரிஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நடக்குது. ஸோ இந்த மால் நியூட்ரிஷன் எல்லாத்தையும் நம்ம தடுக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் வந்து பால் வந்து கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் முன்னெடுத்து வச்சு தான் இந்த 2.0 அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ அப்போ எந்த மாநிலங்கள்லாம் பின்தங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிஷா இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாநிலங்கள் எல்லாம் கூட வந்து நிறைய மில்க் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த 2.0 மெயின் நோக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ % இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க? 50% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடணும் அப்படின்றது தான் மெயின் எய்மாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் பேக்கெட் வாங்கும்போதே ஆவின் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆவின் அப்படின்றது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதே மாதிரி நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பான்லே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வச்சு தான் இந்த மில்க் ப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. அப்போ இந்த ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணணும், நிறைய உற்பத்தி பண்ணி நிறைய இடங்களில் வந்து கடைகள்லாம் இருக்கணும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு அப்படின்றது தான் இந்த ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 மெயின் நோக்கமாக இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய கோலை வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோலை அச்சீவ் பண்ணுற கடமை வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, அதாவது NDDB அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு தான் இதுக்கு மேலே என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து பின்தங்கி இருக்கு, அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற முன்னெடுப்பை வந்து மொத்தமாக ஃபோர்ஸை பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதிஷி மார்லினா அப்படின்றவங்கள வந்து டெல்லியோடைய சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி யார் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்றவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஆனால் ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்டியில் இருந்த முன்னாள் டெபுட்டி சிஎம் அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க பார்ட்டியை சார்ந்த சில மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு மணி லாண்ட்ரிங் ஸ்கேமில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் காரணமாக வந்துட்டு அதிஷி மார்லேனா அப்படின்ற பர்சனை வந்து இப்போ புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த அதிஷி மார்லேனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த ஒரு சீனியர் லீடர். ஸோ அவங்க பார்ட்டியிலே இருக்கிற ஒரு சீனியர் ரெப்ரசன்டேட்டிவை தான் புதுசாக வந்து சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ரீசெண்டாக வந்து இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ இதை காரணமாக காட்டி தான் வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்றவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார் அந்த பதவியிலேருந்து. ஸோ அந்த பதவி வந்து வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அவங்க பார்ட்டியிலேருந்து இந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்ட் பிளேர் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட் வந்து அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதோட கேபிட்டல் சிட்டியாக இருக்குது. ஸோ இந்த போர்ட் பிளேர் அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டு ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த பெயர் மாற்றம் வந்து இப்போ எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த போர்ட் பிளேர் அப்படின்றது வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அமித்ஷான்றவர் யார்? நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொலோனியல் நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக நீக்கிடணும், நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து பறைசாற்றுற விதமாக நம்ம இந்தியன் நேம்ஸ் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து தான் ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்ற ஒரு பேரை வந்து வச்சுருக்காங்க. அப்போ எதுக்கு போர்ட் பிளேர் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சிபால்ட் பிளேர் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து நினைவாக தான் போர்ட் பிளேர் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நேவிக்கு வந்து உளவு பார்க்குறதுக்கோ இல்லை வந்து அந்த இடத்துல ஷிப்பெல்லாம் நிறுத்தி வைக்கிறதுக்கோ இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ இந்த போர்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சுருந்தாங்க. அது மொத்தமாக வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம போர்ட் பிளேர் அப்படின்ற ஒரு பேராக நம்ம மாற்றிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழா எம்பையருடைய பெருமையை வந்துட்டு பறைசாற்றுற விதமாக நம்ம ராஜேந்திர சோழன் வந்துட்டு இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காரு 11th செஞ்சுரியில் அப்படின்னு அதை ஹானர் பண்ணுறதுக்காக ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போர்ட் பிளேர் அப்படின்றது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸோடைய கேபிட்டல். ஸோ அந்த கேபிட்டலுக்கு இப்போ என்ன பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்ற பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அப்படின்றவர் தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கேட்டகரியிலே நம்மளுக்கு இன்னும் 2 இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி அப்படின்ற ஒரு பதவி வந்து இருக்குது. ஸோ இந்த பதவி என்னது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவுடைய மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் அவர் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸில் வந்து அவர் எல்லா ஸ்டேட்டையும் வந்து அட்மினிஸ்டர் பண்ண முடியுமா, இல்லை எல்லா விஷயங்களையும் வந்து அவர் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேபினெட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த கேபினெட் அப்படின்ற குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வேலையும் வந்து
பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய பிஹாஃப்க்கு வந்து பிரித்து பண்ணுவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து என்னெல்லாம் வேலை பார்க்கணும், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறது வந்து இந்த கேபினெட் செக்ரட்டரி அப்படின்றவர் தான். ஸோ இந்த கேபினெட் செக்ரட்டரி அப்படின்றது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பொசிஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ராஜீவ் கௌபா அப்படின்றவர் வந்து இந்த கேபினெட் செக்ரட்டரி பதவியில் இருந்தார். இப்போ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணதால் டிவி சோமநாதன் அப்படின்ற பர்சனை வந்து புதுசாக கேபினெட் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற கேபினெட் செக்ரட்டரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவி சோமநாதன் அப்படின்றது தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்துட்டு மினிஸ்ட்ரி எல்லாம் ரீஷஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமைச்சரவையில் வந்துட்டு யாரெல்லாம் உட்காரணும் அப்படின்றத வந்து இப்போது புதுசாக மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாற்றங்கள்லாம் யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய கவர்னர் ஆர்.என். ரவி தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் வேணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணது அப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆர்.என். ரவி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னது அப்படின்னா, டெப்யூட்டி சிஎம் அப்படின்ற போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து யார் உட்கார போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தார் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றவர். ஸோ அவரை தான் வந்துட்டு இப்போது டெப்யூட்டி சிஎம்மாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அப்படின்றவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து நீக்கியிருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து அவரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 முக்கியமான மாற்றங்கள் தான் வந்துட்டு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் நடந்திருக்கு. இது போக இந்த மினிஸ்ட்ரி பால்வளத்துறையாக இருக்கட்டும், பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துலேயும் கூட புதுசாக மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால தான் இந்த 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இந்த நியூஸில் காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் இந்தியாவில் நடந்த இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகிரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகிரியை பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்டன் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. இந்த ஜார்டன் என்ற கண்ட்ரி வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெப்ரசி அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து மொத்தமாக எராடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெப்ரசினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த லெப்ரசி அப்படின்றது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஈஸியாக பரவக்கூடிய ஒரு டிசீஸ். ஈஸியாக எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் லெப்ரசி இருந்து அவங்க கூட நீங்கள் க்ளோஸ் காண்டாக்டில் வந்து ரொம்ப நாள் இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலியமாக வந்து இந்த பாக்டீரியா பரவும். ஸோ அப்போ இந்த பாக்டீரியாவுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கோபாக்டீரியம் லெப்ரமாட்டோசிஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாக்டீரியா மூலமாக தான் லெப்ரசி அப்படின்ற ஒரு நோய் வந்து பரவுது. ஸோ இந்த லெப்ரசிக்கு வந்து இன்னொரு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இண்டிஜீனியஸ் லெப்ரசி, அதாவது அவங்க ஊர்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த லெப்ரசி காஸ் பண்ணுற பாக்டீரியா எல்லாமே வந்து அவங்க மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அதனால லெப்ரசி வந்து யாருக்குமே பரவாமல் இருக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா, மொத்தமாகவே நாங்கள் லெப்ரஸியை வந்து எராடிகேட் பண்ணிட்டோம், ஜார்டனில் வந்து யாருக்குமே லெப்ரஸி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ரிவர் வந்து ஓடுது. ஸோ அந்த ரிவரை வந்துட்டு இண்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் வந்து படிச்சிருப்பீங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு. ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எதை ஒட்டி வந்து பரவி இருக்குது அப்படின்னா, இந்த இண்டஸ் அப்படின்ற ரிவர் தான். ஸோ இந்த இண்டஸ் ரிவருக்கே வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது, அதாவது கிளை நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளை நதிகள் வந்து இப்போ எப்படி ஓடுது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஓடுது இல்லையா. அப்போ அந்த நதிகள் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ அது யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரீட்டி மாதிரி சைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரீட்டியை தான் வந்துட்டு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தந்த நதிகள்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த நதியில் வந்து நீங்கள் பவர் பிளான்ட் வச்சுக்கலாம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தண்ணியிலேருந்தே மின்சாரம் உற்பத்தி பண்ணுற ஒரு செயல்பாடு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ்லலாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படின்றத வந்து முன்னெடுத்து வைக்கிறது தான் ஒரு ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ரீட்டி தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே சைன் பண்ணியிருக்கோம்.
ஸோ அப்போ இந்த ட்ரீட்டியை வந்து நம்ம எப்போ சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960s வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ 1960 வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரிலேஷன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, அவர்களுக்கான தேவைகள் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்துட்டு பாப்புலேஷன்லேயே வந்து அதிகமாக நம்ம இருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு தண்ணியும் வந்து அதிகமாக தேவைப்படுது, மின்சாரமும் அதிகமாக தேவைப்படுது இல்லையா. இப்போ புதுசாக வந்துட்டு நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் வந்து கட்டுறோம் அப்படின்றதுல வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ட்ரீட்டிலையும் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்தியாவுடைய மெயின் இனிஷியேட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரீட்டியில் வந்து எங்களுக்கு மாற்றம் வேணும், அதுக்கு வந்து நீங்கள் தான் ஒத்துழைக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்புலேஷனை வந்து ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. அது போக கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டிலேருந்து வேறு யாருமே வந்து இல்லீகலாக உள்ளே வரக்கூடாது, அதுக்கு வந்து இந்த தண்ணி வந்து ஒரு மீன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி காரணங்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களை வந்து முன்னெடுத்து வச்சு தான் இந்தியா வந்து இந்த மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா வந்துட்டு 3 முறை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாகவே நெகோஷியேட் பண்ணலாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து. ஸோ இப்போ அதுவுமே வந்து ஒத்து வரலை அப்படின்னும் போது நியூட்ரலாக, அதாவது 3வது ஒரு பர்சனை வந்து கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ வேறு கண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை பொதுவாக வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அந்த ஆர்கனைசேஷனை சார்ந்த யாராவது ஒருத்தர் வந்து நடுநிலையாக வந்து உட்காந்து பேசுவாங்க. ஸோ அதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படின்னும் போது கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ட்டை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அந்த கோர்ட் வந்துட்டு என்ன டெசிஷன் சொல்லுதோ அதை தான் வந்துட்டு ஃபைனலாக எடுத்துக்கிட்டு இந்த ட்ரீட்டியில் வந்து மாற்றம் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்தெல்லாம் ட்ரீட்டியாக கொண்டு வரணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நடுவில் இருந்து பார்க்கணும் இல்லையா. அந்த ஆர்கனைசேஷனை தான் நம்ம வேர்ல்டு பேங்க் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனாக பார்க்குறோம். ஸோ அந்த வேர்ல்டு பேங்க் வந்து முன்னாடியே 1960s என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டஸ் ரிவரும் அதோட கிளை நதிகளையும் வந்துட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிவரையும் அது சார்ந்த ட்ரிபியூட்டரிஸையும் ஒட்டி தான் இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் உடன்பாடு இல்லாததுனால தான் பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான சம்மரியாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டகிரி பார்க்குறோம் அப்படின்னா ராமான் மேக்ஸே அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டை தான் பார்க்குறோம். ராமான் மேக்ஸே அவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது அந்த சொசைட்டியில் வாழ்கிற மக்களுக்கு வந்து யார் ரொம்ப நல்லது செஞ்சுருக்காங்களோ, இல்லை அவங்க ஃபீல்டுக்கு வந்து அவங்க யார் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரமாக இந்த அவார்டை வந்து வருஷம் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அங்கீகாரம் வந்து இந்த வருஷம் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஹயாவோ மியாசாக்கி அப்படின்றவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து எதுக்காக இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சினிமா மூலியமாகவும் இல்லை கலை மூலியமாகவும் வந்து ஒரு பெரிய மெசேஜை வந்து சிம்பிளாக எப்படி ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் வந்து இவர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு ஒரு அங்கீகாரமாக தான் இவருக்கு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னாடி யார் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி கிளாஸ்லேயே ஒரு பர்சனை வந்து டிஸ்கஸ் பண்ணோம், வர்கீஸ் குரியன் அப்படின்னு, ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ அவருமே வந்துட்டு இந்த ராமான் மேக்ஸே அவார்டை வந்து வாங்கியிருக்காரு. இந்த அவார்டை வந்து நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவுடைய நோபல் ப்ரைஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த அவார்டுக்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். அப்போ 2024 வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசாக்கி அப்படின்றவங்க தான். ஸோ இது போக வேறு யார் இம்பார்ட்டண்ட்டாக இந்தியாவிலேருந்து ரெசிபியன்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாமாக இருக்கட்டும், இல்லை மதர் தெரசா வந்து இந்தியாவில் அவங்க பண்ண சர்வீசஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கீகரித்து தான் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஃபென்ஸில் வந்து என்ன புதுசாக நடந்திருக்கு, டிஃபென்ஸ் செக்டாரில் என்னெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்மீடியேட் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து 2 கேட்டகிரி இருக்குது, இன்டர்மீடியேட் அண்ட் இன்டர் கான்டினென்டல் அப்படின்னு. இன்டர்மீடியேட் அப்படின்னும் போது ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்கு மட்டும்தான் அதால் போக முடியும். ஸோ அந்த ஷார்ட் ரேஞ்சையும் தாண்டி ஒரு காண்டினென்ட்டை விட்டு இன்னொரு காண்டினென்ட்டுக்கே வந்து போகிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது அப்படின்னா அதை தான் வந்துட்டு இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த நியூஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அக்னி 4 அப்படின்ற ஒரு இன்டர்மீடியட் பாலிஸ்டிக் மிசைலை வந்துட்டு ஒடிஷாவில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டிங்கை வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் அப்படின்றது தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் வந்து எதுக்காக இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் வந்து எவ்வளோ கேரி பண்ண முடியும், அது வந்து சீம்லெஸ்ஸாக நம்மளால் கொண்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து இங்கே முன்னெடுத்து வைக்கிறாங்க.
செகண்ட் எதுக்காக நம்ம இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிட்டரன்ஸ் அப்படின்னா எங்ககிட்ட இந்த ஆயுதங்கள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து எங்களை தாக்க வந்தீங்க அப்படின்னா இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்டை தான் வந்துட்டு நம்ம டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த நோக்கம் என்னது அப்படின்னா இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம டிட்டரன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டெஸ்டிங்கான மெயின் நோக்கமாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மிசைல் என்னது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்மீடியேட்னு சொன்னேன், செகண்ட் வந்துட்டு இன்டர் கான்டினென்டல் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த அக்னி 4 மிசைல் வந்துட்டு என்ன கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட், அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் இதால் போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூக்ளியர் பவர்ட் சப்மெரின் அப்படின்ற மாதிரி ஒரு சப்மெரினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரே ஒரு சப்மெரின் தான் இருக்குது. இதை வந்துட்டு செகண்ட் டைமாக வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டைமாக லான்ச் பண்ணியிருக்க இந்த சப்மெரினுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் அரிகாட் அப்படின்றது தான். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சப்மெரினுக்கு பேர் என்னது அப்படின்னா ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படின்றது தான். ஸோ இந்த அரிஹந்த் அண்ட் அரிகாட் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மக்கிட்ட வந்து அட்டாமிக் எனர்ஜி வந்து 3 இடத்துலையும் இருக்கணும் டிஃபென்ஸ்க்காக. ஸோ அந்த 3 இடம் என்னது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏரு, செகண்ட் வந்துட்டு வாட்டரு, தேர்டு வந்துட்டு லேண்டு. ஸோ இந்த 3 இடத்துலையுமே வந்துட்டு நம்மளுக்கு நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு போர் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த 3 இடத்துலையுமே வந்து நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த இனிஷியேட்டிவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இப்போ வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சப்மெரின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூக்ளியர் பவரில் வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி அரிஹந்த் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அரிகாத் அப்படின்ற புது ரேஞ்சை வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த அரிகாட்டை வந்துட்டு எங்கே கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினமில் வந்துட்டு கமிஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது வைசாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற லாஸ்ட் கேட்டகரிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா செப்டம்பர் 1st வீக்கில் வந்துட்டு நம்மளுக்கு பேரலிம்பிக்ஸ் 2024 அப்படின்றது வந்து முடிவடைஞ்சிச்சு. ஸோ இந்த பேரலிம்பிக்ஸ் 2024 அப்படின்றதுல வந்து இந்தியா வந்து 18வது ஸ்பாட்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்துட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்தியா வந்துட்டு 25 மெடல்ஸ் ஆச்சு வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எய்ம் வச்சுருந்தோம். ஸோ அந்த எய்மை வந்துட்டு நம்ம முறியடிச்சு 29 மெடல்ஸ் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து எவ்வளோ மெடல் டேலி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கோல்டு 9 சில்வர் அண்ட் 13 பிரான்ஸ் வந்துட்டு நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியா வந்து இப்போ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th ஸ்பாட். இது வந்து எந்த கேட்டகிரிக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், பேரலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகிரிக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கேட்டகிரி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற கேட்டகிரி தான். ஸோ இந்த கிளாஸ்க்கான லாஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்காட்லாண்ட் வந்துட்டு அடுத்த வருஷத்துக்கான காமன்வெல்த் கேம்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க வந்து நினச்சதை விட அதிகமாகவே செலவுகள் இருக்குது இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணுன்னா, அதனால் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்லாண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதா வந்து முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நடக்கும். 2026 தான் இது நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து காமன்வெல்த் அப்படின்ற மாதிரி ஒரு யூனியன் இருக்குது. ஸோ அந்த யூனியன் வந்துட்டு எந்த கண்ட்ரிஸ் சார்ந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரிட்டிஷ் காலனிஸாக இருந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த பிரிட்டிஷ் காலனி கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து தான் காமன்வெல்த் அப்படின்ற மாதிரி ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூனியன் ஆஃப் நேஷன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டை தான் வந்துட்டு நம்ம காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த காமன்வெல்த் வந்துட்டு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குது அப்படின்னும் போது நெக்ஸ்ட் எடிஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 2026 வந்துட்டு நடக்க போகுது. அப்போ அதை யார் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னா ஸ்காட்லாண்ட் அப்படின்றவங்க தான் நடத்த போகிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செப்டம்பர் மந்தில் வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணி இந்த கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். இது போக நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒர்க் ஷீட்டில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஃபர்தராக அசஸ்மெண்ட்ஸ் வரும்போதோ இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் ஷீட்டையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா
மொத்த செப்டம்பர் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அக்டோபர் மந்த்க்கான நெக்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.